வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட போல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் அட்டெண்டிங் தட். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து கண்டிப்பாக டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு டயட், ரைஸ் சாப்பிடலாமா, சப்பாத்தி சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போது 1 பவுல் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ½ பவுலாக ரெடியூஸ் பண்ணிக்கணும். 4 சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் 2 சப்பாத்தின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக யூ ஷுட் ஹாவ் அ நியூட்ரிஷன் ரிப்ளேஸ்மெண்ட். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கொஞ்சம் சன்னாவோ இல்லை தால் இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பேலன்ஸ் நியூட்ரிஷனாக வந்து எடுத்துக்கணும். மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரை பண்ணாமல் குழம்பு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். தண்ணி யூ கேன் டேக் ஆல்மோஸ்ட் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆகும்னா ஃபோர்ஸ்டு டயட்டாக போகும்போது இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டாக போகும்போது வந்து லாங் டேர்மாக நம்ம அதை அட்ஹேர் பண்ண மாட்டோம், நடுவுலேயே விட்டுட சான்சஸ் இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாருக்குமே சமைக்கிற அதே சாப்பாடு தான், ஆனால் நீங்கள் அதில் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர். கம்மிங் டு ஸ்வீட் இன்டேக். ஸோ எனி ஸ்வீட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அந்த ஸ்வீட் இன்டேக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கிரேவிங்ஸ் வந்து தான் நடுவில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் லைக் ஸ்ட்ரிக்டாக சாப்பிடவே கூடாதுன்ட்டு இல்லை. சேம் அப்ளைஸ் டு ஜங்க் ஃபுட்ஸ் லைக் பீட்ஸா, பர்கர் அண்ட் ஆல் தட். ஏன்னா பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆசை வரவில்லை சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் இன் அ வைலாக ஆக்கிட்டு ரொம்ப ரெகுலராக வந்து அதை ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டாம். கம்மிங் டு எக்ஸசைஸ், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். பேசிக் ஐடியா என்னென்னா ரொம்ப நேரத்துக்கு செடென்ட்ரியாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ நடுவில் எஞ்சிட்டு வாக் அரவுண்ட் ஒரு டூ சம் ஆக்டிவிட்டி. ஸோ மினிமம் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes to 45 minutes நல்லா பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிங்கன்னா நல்லது. ஜிம்முக்கு உங்களால் போக முடியுமா? போக முடியலையா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பாசிபிளோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணணும். ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக். ஸோ எதனால் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். நிறைய பேர் வந்து பிசிஓ இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த காமன் டிசீஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது ஓவர் கம் பண்ணனால ஃப்யூச்சரில் நமக்கு என்ன பெனிஃபிட்? ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் சுகர்ஸ், தட் இஸ் டயபிட்டிஸ். ஃப்யூச்சரில் டயபிட்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இதுவுமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணணும்னா இன்றைக்கி we have to adhere to a healthy lifestyle. Thank you.